ஹலோ நண்பர்களே, ஹிந்தி சீக்கோ என்ற சேனலில் தினசரி உரையாடல் என்ற யூடியூப் ஷாட்ஸ்க்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் தினசரி பயன்படுத்தும் சில ஹிந்தி வினை சொற்கள், அதாவது செய்கை சொற்களின் பல்வேறு வடிவங்களையும் அதை வாக்கியங்களில் எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்க்கலாமா? சரி, இங்க நாம் தினசரி பயன்படுத்தும் ஹிந்தி வினை சொற்களின் பல்வேறு வடிவங்களையும் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் பார்க்கலாமா? மூல வினை சொல்லான கர் என்பதற்கு செய் என்ற பொருள் கூறலாம். கர்ணா என்ற வடிவத்தில் செய்தல் என்ற பொருள் கூறலாம். கரோ என்ற வடிவத்தில் இதற்கு செய் என்ற பொருள் கூறலாம். இதை சிறியவர்களிடம் கட்டளை வாக்கியமாக பயன்படுத்தலாம். கீஜியே என்ற வடிவத்தில் செய்யுங்கள் என்ற பொருள் கூறலாம். கர் என்ற சொல்லுக்கு இறந்த காலத்தில் கியா என்றும் கி என்றும் இரண்டு வடிவங்கள் உண்டு. கியா என்பதற்கு செய்தான் என்ற பொருள் கூறலாம். கி என்பதற்கு செய்தாள் என்ற பொருளையும் கூறலாம். மூல வினை சொல்லான ஆ என்பதற்கு வா என்ற பொருள் கூறலாம். ஆனா என்ற வடிவத்தில் வருதல் என்ற பொருள் கொடுக்கிறது. ஆவோ என்ற வடிவம் வா என்ற பொருள் கொடுக்கிறது. இதை சிறியவர்களுக்கு கட்டளை வாக்கியமாக சொல்ல பயன்படுத்தலாம். ஆயே என்ற வடிவம் வாருங்கள் என்ற பொருளை கொடுக்கிறது. மற்றும் இதற்கு ஆயா என்றும் ஆயி என்றும் இரண்டு வடிவங்கள் இறந்த காலத்தில் உண்டு. ஆயா என்பதற்கு வந்தான் என்றும் ஆயி என்பதற்கு வந்தாள் என்றும் பொருள் கொடுக்கலாம். மூல வினை சொல்லான ஜா என்பது போ என்ற பொருளை கொடுக்கும். ஜானா என்ற வடிவம் போகுதல் என்ற பொருளை கொடுக்கும். ஜாவோ என்ற வடிவம் போ என்று சிறியவர்களிடம் சொல்வதற்கு பயன்படுத்தலாம். ஜாயே என்ற வடிவம் போங்கள் என்ற பொருளை கொடுக்கும். இறந்த காலத்தில் ஜா என்ற சொல்லுக்கு கயா என்றும் கை என்றும் இரண்டு வடிவங்கள் உண்டு. கயா என்பது போனான் என்றும் கை என்பது போனாள் என்றும் பொருளை கொடுக்கும். மூல வினை சொல்லான கா என்பது சாப்பிடு என்ற பொருளை கொடுக்கும். கானா என்ற வடிவம் சாப்பிடுதல் என்ற பொருளை கொடுக்கும். காவோ என்ற வடிவம் சாப்பிடு என்ற பொருளை கொடுக்கும். இதை சிறியவர்களிடம் கூற பயன்படுத்தலாம். காயே என்ற வடிவம் சாப்பிடுங்கள் என்ற பொருளை கொடுக்கும். இதற்கு இறந்த காலத்தில் காயா என்றும் காயி என்றும் இரண்டு வடிவங்கள் உண்டு. காயா என்பது சாப்பிட்டான் என்ற பொருளை கொடுக்கும். காயி என்பது சாப்பிட்டாள் என்ற பொருளையும் கொடுக்கும். மூல வினை சொல்லான தேக் என்பதற்கு பார் என்ற பொருள் கொடுக்கலாம். தேக்னா என்ற வடிவம் பார்த்தல் என்ற பொருளை கொடுக்கும். தேக்கோ என்ற வடிவம் பார் என்ற பொருளை கொடுக்கும். இதை சிறியவர்களிடம் சொல்ல பயன்படுத்தலாம். தேக்கியே என்ற வடிவம் பாருங்கள் என்ற பொருளை கொடுக்கும். தேக் என்ற வினை சொல்லுக்கு தேகா என்றும் தேக்கி என்றும் இரண்டு வடிவங்கள் இறந்த காலத்தில் உண்டு. தேகா என்றால் பார்த்தான் என்றும் தேக்கி என்றால் பார்த்தாள் என்றும் பொருள் கொடுக்கலாம். எனது இனிய நண்பர்களை, உங்களுக்கு நாம் இந்த ஷார்ட்ஸ் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்றும் இதை பார்க்க மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்றும் நம்புகிறேன். இந்த ஷார்ட்ஸ்ல நாம் நமது தினசரி வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் சில ஹிந்தி வினை சொற்களின் பல்வேறு வடிவங்களையும் அதன் அர்த்தத்தையும் அதை வாக்கியங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் பார்த்தோம். ஒரு படைப்பாளியின் மனம் என்பது நிச்சயமாக ஒரு வரலாறு என்பது சந்தேகம் இல்லை. எனவே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதன் மூலம் இது பயணத்தை சப்போர்ட் பண்ணுங்க. இது ஒரு வீடியோவை பாருங்க, லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் போதுங்க, எப்பவும் சொல்றது போல பயனுள்ள வீடியோவை உருவாக்க உதவியாக இருக்கும் உங்களுடைய இளைஞர்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காம தெரியப்படுத்துங்க. அப்ப நண்பர்களே, தினசரி நாம் பயன்படுத்தும் சொற்கள், வாக்கியங்கள் போன்றவற்றை பார்க்க தினசரி ஹிந்தி உரையாடல் என்ற ஷார்ட்ஸ் மற்றும் வீடியோவிற்காக காத்திருங்க. அதுவரையில் சந்தோஷமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. ஹிந்தி சீக்கோ என்ற சேனலின் தினசரி ஹிந்தி உரையாடல் என்ற ஷார்ட்ஸ் இருந்து விடைபெறுவது உங்கள் சீதா சுந்தர்.